திரு இந்திரகுமார், தாவேகாவின் முயற்சிகள் முன்னெடுப்புகள் கை கொடுக்குமா? எல்லா அரசியல் நிகழ்ச்சிகளையுமே யாரோ ஒரு அரசியல் கட்சி தான் செய்கிறார்கள். எந்த இந்தியாவில் நடக்கின்ற, உலகத்தில் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி யாரோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசியல் இயக்கமோ அல்லது அரசியல் அமைப்போ இருக்கத்தான் செய்யுது. இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாங்க. இப்போ மக்கள் பிரச்சனை அப்படின்றத அவங்க எப்படி வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்கணும், அதை தீர்த்து வைக்க போவேன், அது போலீஸ் வேலை. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? பரந்தூர் விமான நிலையத்தை திமுக அறிவிக்கிற விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் போகிறோம். இப்போது இந்து முன்னணி அமைப்பு, அந்த இந்து முன்னணின்ற அமைப்பு யாருடைய ஆதரவு பெற்ற அமைப்பு? ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவு அமைப்பு. பாஜகவுக்காக களத்தில் வேலை பார்க்குற அமைப்பு. எச் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் நேரடியாக அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து போகிறாங்க. அவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, அதுக்கு ஆதரித்து ஒரு ட்வீட்டு கூட போடலை. அதை சம்பிரதாயம் நினச்சிருக்கலாம். அப்போ களத்துக்கு போயிருந்துருக்கணும், களத்துக்கும் அவர் போகலை அப்படின்றது ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தைப்பூசம் இல்லையா? தைப்பூசம் இன்றைக்கு விடுமுறை தினம். இந்த விடுமுறை தினத்தை முன்னிட்டு தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க நேரம் இருக்கிறது. ஆனால் அந்த தைப்பூசத்தை திருப்பரங்குன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டாட வாருங்கள் இந்துக்களேன்னு கூப்பிட்ட எச் ராஜாவை கண்டிக்க ட்வீட்டு போட முடியலையா? ரெண்டாவது, 28 நட்சத்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் 28 அணிகள் அமைத்திருப்பதாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் ரொம்ப தெளிவாக இளைஞர்கள் தனியாக, இளம் பெண்கள் தனியாக, பெண்கள் தனியாக, மாணவர் தனியாக, குழந்தைகள்லாம் போட்டிருக்கிறாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டதான்னு தெரில. திருநங்கைகள் தனியாக அப்படின்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. திருநங்கைகள் அணி அப்படின்றத எதற்காக அது 9th ஸ்பாட்டில் வச்சாங்க அப்படின்றது தெரில. கான்சியஸாக அவாய்ட் பண்ண வேண்டியது அங்கே வைக்கிறாங்க. அது தப்பு, அதை புரிஞ்சு மாற்றணும். சிறுபான்மையினர் அணி எங்கே? இந்த 28 அணியில் சிறுபான்மையினர் அணி எங்கே? பாஜக கூட ஏதோ ஒரு முஸ்லீமை கூட்டிகிட்டு தொப்பியை போட்டு நிப்பாட்டி வச்சு பாருங்கள் முஸ்லீம் ஆதரவு எங்களுக்கு இருக்குன்னு காட்ட வரும் பொழுது, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் நாடு இருக்கின்ற பொழுது, தமிழ்நாட்டிலையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறையை இந்து முன்னணி போன்ற அமைப்பினர் எடுக்கும் பொழுது, இப்போ இவரே சொல்லுவது போல உண்மை திமுகவே கூட அதை செய்கிறாங்க அப்படின்னாலும் கூட இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டிய தேவையும் பொறுப்பும் அனைத்து கட்சிகளுக்கும் தமிழர்களாகிய நமக்கு இருக்கிறது. இப்போ அதை பொறுப்புணர்ந்து இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினர் அணி என்ற ஒன்றை ஏன் போடவில்லை? பட்டியலினத்தவர் அணி எங்கே? பழங்குடியினர் அணி எங்கே? பிற்படுத்தப்பட்டவர் அணி எங்கே? அப்போ இந்தியாவில் என்ன பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எந்த அணியும் தன்னுடைய கட்சியில் அவர் அமைக்கலை. ரெண்டாவது, சார் பேசும்போது சொன்னார் அவர் ஒரு கம்பெனி நடத்துகிறாருன்னு. யார்? பிரசாந்த் கிஷோர். எனக்கு நம்ம நிகழ்ச்சி இப்போ போஸ்டர்லேயுமே ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. ஐபேக் லோகோ இருந்தது. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், ஐபேக்குக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் சம்பந்தம் இல்லை. நிகழ்ச்சி போஸ்டர்லாம் அவர் கடந்த காலத்தில் ஐபேக்கில் இருந்தார், அதனால நிகழ்ச்சி போஸ்டரில் இருக்குது. ஆனால் அரசியல் விமர்சகர் சாருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோருக்கும் ஐபேக்குக்கும் இப்போ சம்பந்தம் இல்லை, அவர் ஐபேக்கை விட்டுட்டு போய் 3 வருஷம் ஆச்சு அப்படின்றது ஃபேக்ட். இப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஜனஸ்வராஜ் அப்படின்ற கட்சியினுடைய தலைவர். இன்னொரு கட்சி தலைவரை கூட்டிட்டு நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? இப்ப விஜய் இன்றைக்கு இருக்கிறார். அவர் கட்சி தலைவரா அறியப்படுறாரா? மிகச்சிறந்த தேர்தல் வியூக வகுப்பாளரா அறியப்படுறாரா? தேர்தல் வியூக வகுப்பாளர் தான் அவருக்கான மிகப்பெரிய அடையாளம். அப்ப அதை வச்சு தானே அவங்க வியூகம் வகுக்கிறாங்க. இப்ப தேர்தல் வியூகம் அப்படின்றத புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு உதாரணத்தை, இப்ப நம்ம ஊடகத்துல பணியாற்றுகிறோம். இப்போ ஒரு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு கேமராமேன் தேவை, லைட்மேன் தேவை, ப்ரொடக்ஷன் யூனிட் தேவை, ஃபுட் அண்டு பெவரேஜஸ் தேவை, அதுபோக லாஜிஸ்டிக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தேவை, வண்டி தேவை. இது எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவை. அதுக்கு மேலே தான் நம்ம உட்காந்து அந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். ஒரு கட்சி அப்படின்றத வைத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ திமுக கடைசியாக கொரோனா காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்தினது எது அப்படின்னா, ஒன்றிணைவோம் வா அப்படின்றது. அது கொரோனா பீரியடில் இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு ஷாக்கை கொடுக்குற அளவுக்கான ஒரு மேசிவ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். எதை வச்சு பண்ணாங்க? மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர், கீழே கிளை செயலாளர், வட்ட செயலாளர், நகர செயலாளர், பகுதி செயலாளர், பேரூர் செயலாளர்னு தனக்கு ஒரு மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய நிர்வாக அமைப்புகள் இருக்கிறது, அதற்கு கீழே தொண்டர்கள் இருக்கிறாங்க. இதை வச்சு அந்த கேம்பெயினை ரன் பண்ண முடியும். அப்போ ஒரு கேம்பெயின் டிசைன் பண்றோம்னா அந்த டிசைன் பண்ற கேம்பெயினை ரன் பண்றதுக்கு கீழே ஆள் வேணும். ஒன்று. ரெண்டாவது, கேம்பெயினை டிசைன் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவை. இப்போ ஐபேக் மாதிரியான அமைப்புகளுடைய வெற்றி எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, எனக்கு நன்றாக தெரியும். ஐபேக் கடந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் வேலை பார்த்ததை நேரடியாக பார்த்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கும் தொகுதிக்கு 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களை உள்ளே இறக்கிவிட்டு பகுதி வாரியாக அதில் ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து இதில் எங்கெங்கே எந்தெந்த செக்டாரினுடைய ஓட்டு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி
போய் ஒரு பெரிய கேம்பெயின் ரன் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் கணக்கெடுப்பாங்க, சர்வே நடத்துவாங்க. அந்த சர்வேவை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸுக்கு ஃபீட் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெரிய அனாலிசிஸ் நடக்கும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் நடக்கும். அந்த டேட்டா அனாலிசிஸில் வரக்கூடிய முடிவுகளை வைத்து இவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி ஓட்டு தேத்தலாம் அப்படின்றது குறித்து ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து விவாதிக்கும். அந்த டீம் வந்து என்னென்னத்துல தான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டா இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் சோசியாலஜி எக்ஸ்பர்ட் இருப்பாரு, ஒருத்தர் வந்து தேர்தல் விஷயம் ரவீந்திரன் துரைசாமி சார் மாதிரி தேர்தலை மட்டுமே முழுக்க முழுக்க படிக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு, இன்னொருத்தர் நக்கீரன் பிரகாஷ் சார் மாதிரி முழுக்க முழுக்க இதை வந்து ஒரு மூன்றாம் நபரினுடைய பார்வையிலிருந்து இது என்ன அப்படின்றத அணுகக்கூடியவர் இருப்பார். இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து வியூகம் பண்ணுவாங்க. அந்த டீமை மேனேஜ் பண்றவரு அது முக்கியமானவர். அந்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் இருந்தார். இன்னைக்கு கீழே யாருமே கிடையாது. பிரசாந்த் கிஷோர் தனி நபர். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இதற்கு முன்பு யாரிடமும் கேட்ட பொழுது நீங்க ஒன்று சொன்னீங்க, அவருடைய கட்சிக்கு அவரால் வியூகம் வகுக்க முடியலையா அப்படின்னு. ஜனஸ்வராஜ்ன்ற கட்சியை வைத்துக்கொண்டு டெபாசிட் தேராம தோத்து போனாரு பீகார் இடைத்தேர்தலையும் சரி நாடாளுமன்றத்தில். இப்போ இந்த பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவர் ஏன் தோத்து போனார் அப்படின்னா, வியூகம் வகுப்பதற்கு அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து கொடுப்பதற்கு டீம் கிடையாது, ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. அப்ப அவர் ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார். இந்த வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரை கூட்டிட்டு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்றது தெரியல. ரெண்டாவது, இதுல வந்து யார் யார்கிட்ட போய் எப்படி ஓட்டு கேட்கணும் அப்படின்றதுக்கு பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நக்கீரன் பிரகாஷ் சார் சொல்லிடுவாரு, இந்த ஊர்ல இந்த பகுதியில இன்ன பேசினா இந்த ஓட்டு கிடைக்கும் அப்படின்றது. ரவீந்திரன் துரைசாமி சார் டேட்டாவோட சொல்லுவாரு, இன்னென்ன தேர்தலில் இன்னென்ன பேசி இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத. இதுக்கு பிரசாந்த் கிஷோர் ஏன் வர வேண்டியிருக்கு? டீம் இல்லாத ஒரு பிரசாந்த் கிஷோர், ஒரு நிறுவனம் இல்லாத பிரசாந்த் கிஷோர், இன்னொரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர், அவரை கூட்டு வர்றீங்கன்னா இப்ப அக்ரிமெண்ட்டை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ரைட். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ இந்திரகுமாருக்கு தெரிஞ்ச தகவல்கள் கூடவே இருந்த ஆதவர்ஜுனா உள்ளிட்ட மற்றவர்களுக்கு தெரியாதா? இப்போ டீம் இல்லாமல் வாழ்ந்து கட்ட ஜமீன்தாராக தான் இவர் இருக்காரு, இவரை மட்டும் கூட்டிட்டு வந்து நம்ம என்ன பெரிய வியூகத்தை வகுக்க முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஊர் திருவிழாவில் எங்கள் ஊர் பக்கம்லாம் திருவிழா நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரஜினிகாந்தை கூட்டிட்டு வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை. ஆனால் ரஜினிகாந்த் வர முடியாது. ஆனால் ரஜினி மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தரை கூப்பிட்டு வருவாங்க. விக்ரம கூட்டிட்டு வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா விக்ரம கூட்டிட்டு வர முடியாது, விக்ரம் மாதிரி ஒருத்தரை கூட்டு வருவாங்க. ஏன் ரஜினி வீட்டிலேயே 12 பேர் வேஷம் போட்டு நிற்பாங்க வரிசையா. இப்போ அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு அவர் பிரசாந்த் கிஷோராகவே வேஷம் போட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். மற்றபடி அவர் உண்மையான ஐபேக் பிரசாந்த் கிஷோர் கிடையாது, வெறும் கிஷோர். இந்த வெறும் கிஷோரை கூட்டிட்டு வந்து இப்ப இவருக்கு என்ன, ஆதவர்ஜுனாவுக்கு என்ன, அவருக்கு ஊடகங்கள் மத்தியில ஒரு சீன் கிரியேட் பண்ணும், ஒரு பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணும். விஜய்கிட்ட வந்து அப்பா பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆளை கூட்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு, புஷி ஆனந்துக்கு மேல நானு, ஜானாரகேசாமிக்கு மேற்பட்டவன் நானு, என்ன நம்பு பாரு நான் யார் யாரெல்லாம் கூட்டு வரேன், அடுத்து நான் நினைச்சேன்னா ராகுல் காந்தியை கூட்டு வரேன்னு கூட சொல்லுவார் இவர். இப்போ அந்த அளவுக்கு இவர் மீடியா மேனேஜ்மெண்ட் பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக பிரசாந்த் ஒன்றும் இல்லை. பிரசாந்த் கிஷோர் இல்லாம ரவீந்திரன் துரைசாமி சார் போனாருன்னா நம்ம எல்லாம் மைக்கோட போய் பணியூர் வாசல்ல நின்றுப்போமா? மாட்டோம். சாயங்காலம் ஆனவனே போன் போட்டு என்ன சார் மீட்டிங் முடிஞ்சா அப்படின்னு கேட்டிருப்போம். ஏன் போன மாசம் கூட போனார் ரவீந்திரன் துரைசாமி சார் சீமானோட, என்ன சார் சீமானோட ரஜினி வீட்டுக்கு போனாரு. நம்ம எல்லாம் போய் ரஜினி வீட்டு வாசல்ல நின்று ரவீந்திரன் துரைசாமி சார் வந்து சீமானை கூட்டிட்டு போயிட்டார் அப்படின்னு போய் வாசல்ல நின்னுமா நிக்கல. அப்ப பிரசாந்த் கிஷோருக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய பணையாருக்கான பப்ளிசிட்டியை நீங்க பயன்படுத்திக்கிற பாக்குறாரு, வேற ஒண்ணும் அதுல கிடையாது. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு விஜய் அவர்கள், நம்ம பிரவீன் காந்தி சார் இருக்கிறாரு, அவர் எடுத்த 2 படம் ரட்சகன்லாம் பார்த்தா அப்படி எனக்கே அப்படி நரம்பு ஏறுற மாதிரி இருக்கும். ஜோடி படத்தெல்லாம் பார்த்தா காதல்ல கரையும் அப்படி. இப்ப இன்னைக்கு பிரவீன் காந்தி சாரை கூப்பிட்டு விஜய் படம் பண்ணுவாரா? லோகேஷ் கனகராஜை கூப்பிடுவாரு. ஏன் நாளைக்கு வளர்ந்து வர்ற இன்னொரு புது இயக்குனரை கூப்பிடுவாரு. ட்ரெண்டுக்கு யார் இருக்காங்களோ அப்படி. அப்ப விஜய்க்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ட்ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வாங்க, நிறுவனம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க. வாழ்ந்து கேட்ட ஜமீன்தாரை நம்பி இப்ப பேரரசை கூப்பிட்டு இன்னைக்கு படம் கொடுப்பாரா சார்? இப்ப அந்த மாதிரி தான் இருக்கு விஜயோட நிலைமை. அப்போ பப்பூனை வச்சுக்கிட்டு இவங்க காட்டுற வேஷத்தை, இவங்க காட்டுற நாடகத்தை நம்பிடாதீங்க. வந்தது ரஜினி கிடையாது, ரஜினியினுடைய மேக்கப், ரஜினியினுடைய டூப்பு. ஓகே, இந்திரகுமார் நிறைவு கருத்து. அவர் பிரவீன் காந்தி சொன்னது போல இப்போ கலைஞர்கிட்ட இருந்து உதாரணம் எடுக்கிறாங்க, எம்ஜிஆர்கிட்ட இருந்து உதாரணம் எடுக்கிறாங்க, எல்லா உதாரணம் தப்பாவே டிராப் பண்றாங்க. இதை தான் விஜய் கேட்டு அரசியலை செய்கிறாரு அப்படின்னா அவர் வந்து படுகுழியில் விழுக போறாருன்னு அர்த்தம். எம்ஜிஆர் 1953 வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்தாரு. 53ல் கலைஞர் கூட்டு வந்து திமுகவில் சேர்த்து விடுறாரு. அதற்கு பிறகு திமுகவில் ஒரு பொருளாளராக இருக்கும் அளவுக்கு வளர்ந்தாரு. 1957ல் கலைஞர் முதல்ல எம்எல்ஏ ஆகுறாரு. 1962 தான் எம்ஜிஆர் எம்எல்சி ஆகிறார். தேர்வு செய்யப்பட்ட, மக்களால் தேர்வு செய்யப்படாம மேலவைக்கு போறாரு. 67ல் தான் எம்ஜிஆர் எம்எல்ஏவே ஆகிறார். அப்ப எம்ஜிஆருக்கு 10 வருஷம் சீனியர். அதுக்கு எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடியே 2 தடவை எம்எல்ஏவா இருக்கிறாரு கலைஞர். 3வது தடவை கலைஞர் ஜெயிக்கும் போது தான் எம்ஜிஆர் கூட சேர்ந்து ஜெயிக்கிறார். அப்போ இந்த மாதிரியான வரலாற்று தகவல்களை எல்லாம் விட்டுட்டு, அதே போல 14 வயசுல மாணவநேசன் தொடங்கி, தமிழ்நாடு மாணவர் மன்றம் தொடங்கி, அதற்கு பிறகு மறுமலர்ச்சி இளைஞர் இயக்கம்னு நடத்தி, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி, கையெழுத்து பத்திரிகை ஆரம்பிச்ச முரசொலியை வந்து பெரும் பத்திரிகையாக மாற்றி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது, எழுதி கொண்டிருக்கிறது.
இந்த வரலாறை எல்லாம் விட்டுட்டு அவங்க சினிமாவில் இருந்தாங்க வந்துட்டாங்க, சினிமாவில் இருந்தாங்க வந்துட்டாங்க இப்படின்னு தான் விஜய் ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஏமாற போகிறது அவர் மட்டும் இல்லை, அவர் கூட போகிற அவருக்கு பின்னால் போகிற மிகப்பெரிய இளைஞர் கூட்டமும் தான். இந்த தேர்தல் வெற்றி அப்படின்றத மட்டுமே மையமாக வச்சு செயல்படுறாங்க. தேர்தல் வெற்றிக்கு தேவை முதல்ல பூத் லெவலில் ஆள் வேணும். நான் ஏன் மறுபடியும் பூத் ஏஜென்ட் இருக்காங்களான்னு கேட்குறேன்னா, ஒரு பூத்துக்கு பூத் லெவல் கமிட்டின்னு போட்டு 10 பேர் அதில் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் பூத் லெவல் ஏஜென்ட்னு போட்டு உள்ளே வந்து உட்காருவார் பாகமுகவர்கள்னு. இந்த 10 பேர் கூட இல்லை அப்படின்னா தான் ஒரு பூத்தில் வந்து நமக்கு உறுப்பினரே இல்லைன்னு அர்த்தம். பூத் லெவல் ஏஜென்ட் ஒருத்தர் கூட இல்லைன்னா ஒரு பூத்தில், அதாவது ஒரு வார்டில் நம்மளுக்கு ஆளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ வார்டு லெவலில் ஆட்களை சேர்க்கறதுக்கு வேலையே செய்யாம, பூத் லெவல்ல ஆளே இல்லாம இவர் மேல உட்காந்து என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் டாப் டவுன் அப்ரோச் வேலை செய்யாது. அண்ணாவெல்லாம் இவங்க கோட் பண்ணி பேசுறாங்க. அண்ணா வந்து மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து வான்னு சொல்றாங்க. அதுல இருந்து தான் பிரசாந்த் கிஷோரை ஏன் திமுக கூப்பிட்டுச்சுன்னா விமர்சனம் பண்ணாங்க. இவர் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்ப எனக்கு என்ன பயமா என்ன சந்தேகமா இருக்குன்னா, வேஷம் போட்டு ஆளை கூட்டிட்டு வந்தது அப்படின்றது பிரசாந்த் கிஷோரா அல்லது எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிக்கு பதிலாக வேஷம் போட்டு வந்தது விஜய் தானா அப்படின்ற சந்தேகம் வருது. ஓகே, இது சொல்லுங்க சுருக்கமா சில வார்த்தை. சுருக்கமா சொல்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எம்ஜிஆரையும் கலைஞரும் அதே மாதிரி வரணுன்றது முக்கியம் கிடையாது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, விஜய் வந்து கலர் பண்ணி ஆடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் எலெக்ஷன் இல்லை சார், நாளை கழிச்சு எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு. விஜய் பொறுப்பு போட்டுட்டு இருக்காரு, பூத் கமிட்டி போடுவாரு, ஏஜென்ட்டை போடுவாரு, அரசியல் களத்தில் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியறதோட விஜய்க்கும் தெரியும். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன், இது வந்து மாஸ் பார்ட்டி. எம்ஜிஆரோடது மாஸ் பார்ட்டி, காங்கிரஸ் வந்து மாஸ் பார்ட்டி, திமுக மாதிரி கேடர் பார்ட்டி கிடையாது. மாஸ் பார்ட்டியோட அப்பீல் என்பது வேற. அது ஒருவேளை விஜய்க்கு சூட் ஆனாலும் ஆகலாம். ஓகே, அதாவது விக்கிரவாண்டி நாங்குநேரி எலெக்ஷன் நடக்கும்போது சீமான் 1.2% வாக்கு தான் எடுத்தார். ஹரிநாடாரோட சீமானுக்கு குறைவு. அனைத்து பத்திரிகைகளும் நக்கல் அடிச்சாங்க, நையாண்டி பண்ணாங்க, எள்ளி நகையாடினாங்க, ஏளனம் பண்ணாங்க. ஆனா கமலஹாசனும் தினகரனும் களத்தில் நிற்காததுனால 2.5 போயிட்டாங்க. சீமான் 7% வந்தார். இன்னைக்கும் களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியோட வெள்ளாள கவுண்டர் கம்யூனிட்டி தவிர நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பரையர் தேவேந்திரகுல வேளாளர்கள் எல்லா பூத்திலையும் சீமானை தூக்கி விட்டுருக்காங்க. தமிழக அளவில் தூக்கி விடுவாங்க. இந்த ஹீரோவா நின்னதுக்கு சீமான் பெரிய லாபத்தை பெறுவார். இந்த 16 இதை தாண்டி ஓட்டு 26 வரும். பார்க்கத்தான் போறீங்க. பிரகாஷும் பார்க்கிறாரு, தம்பியும் பார்க்கிறாரு, நானும் பார்க்கிறேன்.